வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா V-Guard 500 வாட் ஸ்டெபிளைசர். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல். எதுக்கோசரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் ஸ்டெபிளைசர்லாம் இன்னைய வரையும் பக்காவாக கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டெபிளைசர்லாம் அதிகபட்சம் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு நிறையா வருது. ஆனால் இந்த மாதிரி ஓல்டு மாடல் ஸ்டெபிளைசர்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா சாலிடாக 5-6 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட வராது, நீட்டாக வேலை செய்யும். இன்னமும் இந்த மாதிரி ஸ்டெபிளைசர்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவில் இதை எப்படி சர்வீஸ் பண்ணலாங்கிறதுக்கோசரம் வீடியோ எடுத்து போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாங்க எப்படி கம்ப்ளைண்ட்டு ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கெப்பாசிட்டர், 3 ப்ரீசெட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ப்ரீசெட்டுக்கு போட்டிருப்பாங்க. நான் ஸ்டாண்டிங் ப்ரீசெட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் ப்ரீசெட்டையே இதில் ஒன்று சாம்பிளுக்கு மாட்டி வச்சுருக்கேன். ஸ்டாண்டிங் ப்ரீசெட்டு உங்களுக்கு கிடச்சுன்னா போடுங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2K ப்ரீசெட்டு. ஸ்டாண்டிங் ப்ரீசெட்டும் கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் நம்ம நார்மல் ப்ரீசெட்டு ஒரு 2 பின் இதில் அடிச்சுட்டு ஒரு பின்னுக்கு நம்ம ஜம்பர் அடிச்சிடலாம். அப்படியும் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம சர்வீஸ் செக் பண்ண போனது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கெப்பாசிட்டி மாற்றிட்டு 2K ப்ரீசெட் 3 சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 நார்மல் ரிலே போட்டிருப்பாங்க. இதில் 150 2 கெப்பாசிட்டி இருக்கும் 2 ரிலேவுக்கு. இந்த 2 ரிலே 150 கெப்பாசிட்டி 2 சேஞ்ச் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணணும். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ரிலே போகாது, 90% ரிலே கம்ப்ளைண்ட்டே வராது. நம்ம இதை க்ளீன் பண்ணி போட்டாவே போதும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மேலே தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், கழட்டி விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் இருக்கும். நம்ம ரிலீஸ் பண்ணி லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு ரிலே கனெக்டரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது ஸ்பார்க் ஆகி பிளாக் ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு ஸ்பார்க் ஆகி மெல்ட் ஆகலை. இதில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த 2 நீடில் அதே மாதிரி பேக் சைடில் வருது 2 நீடில், அதே மாதிரி ரிலேவில் கீழே வர்றதும் அதே மாதிரி மேலே இருக்கிறதும் ஃபுல்லாக உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு சரியாக கான்டாக்ட் ஆகிற மாதிரி க்ளீன் பண்ணி விட்டாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பார்க்காக இருக்கிறதுனால இதையும் நல்லா உப்பு காகிதம் போட்டு தேய்க்க வேண்டியது இருக்கும். தேய்ச்சி விட்டு நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகிருக்கு. அதனால் கம்ப்ளீட்டாக உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாது உங்களுக்கு ரிலே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இங்கே 4 கெப்பாசிட்டு, இங்கே 2 கெப்பாசிட்டி, மொத்தம் 6 கெப்பாசிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2K ப்ரீசெட்டு 3 ஸ்டாண்டிங் ப்ரீசெட் இருந்தால் வாங்கி போடுங்க. இல்லைன்னா நார்மல் ப்ரீசெட்டு 2 பின்னு போர்டில் சால்வ் பண்ணிட்டு ஒரு பின்னுக்கு ஜம்பர் எடுத்தாவே போதும். வாங்க ஸ்பேர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இதுலேயும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரிலேவிலையும் மேலே கீழே எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கான்டாக்ட் ரிலே, இது பார்த்தீங்கன்னா டபுள் கான்டாக்ட் ரிலே. இது பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கு
ஸ்டாண்டிங் ப்ரீசெட்டுக்கு பதிலாக நம்ம நார்மல் ப்ரீசெட் போட்டு ஜம்பர் அடிச்சாச்சு. சென்டர் பின்னுக்கு கீழே வந்து ஒயர் போட்டு ஜம்பர் அடிச்சிருக்கேன். இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரை மெட்டல் ப்ரீசெட்டே வாங்கி போடுங்க. பிளாஸ்டிக்கில் வர 2K202 அப்படின்னு சொல்லி ப்ரீசெட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு மறுபடியும் ரிட்டன் ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மெட்டல் ப்ரீசெட்னு கேட்டு 2K ப்ரீசெட் மெட்டல் ப்ரீசெட்னு கேட்டு வாங்கி போடுங்க. இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் புதுசாக வேலை கற்றுக்கிற மாதிரிங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் போர்ட்லாம் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வோல்ட்டு எந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா பிசிபி போர்ட்லேயும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய மாடல் ஸ்டெபிளைசர் வர உள்ளார இருக்க பிசிபிலாம் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணும்போது கம்பல்சரி நெகட்டிவ் எந்த பக்கம் இருக்குதுன்னு செக் பண்ண குறித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் இருக்கும். 4 கெப்பாசிட்டருக்குமே நெகட்டிவ் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி தான் வரும். ஸோ கம்பல்சரி அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கெப்பாசிட்டர் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் பஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். 4 கெப்பாசிட்டர் மாற்றி விட்டு ரிலே எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த 2 கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் 3 ப்ரீசெட்டு, இதே மாதிரி ரிலேவில் 2 கெப்பாசிட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் வந்துருச்சு. 500 வாட் ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அவுட்புட் ஆன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 3 to 4 நிமிஷம் ஆகும், 3 to 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி 4 நிமிஷம் ஆகிடுச்சு, உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு. பல்ப் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கெப்பாசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 1025, 2 150, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 150. இப்போ இந்த ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 வருஷத்துக்காவது உங்களுக்கு ரிட்டன் கம்பல்சரி வராது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் ஸ்டெபிளைசர் வீகாலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் ரொம்ப சின்னதாக உண்டாகிறதுனால எஸ்எம்டி ரெசின்ஸு இந்த மாதிரியெல்லாம் போட்டதுனால நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகி போர்டு மெல்ட் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே போர்டே சேஞ்ச் பண்ண வேண்டியது வருது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இதுவே கிட்டத்தட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 5-6 வருஷத்துக்கு மேலே கம்பல்சரி வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிங்கன்னா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணி கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.